விவசாயியும் 4 புதல்வர்களும். ஒரு விவசாயி தனது 4 மகன்களுடன் வாழ்ந்து வந்தார். விவசாயி சந்தோஷமாக இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்துச்சு. அவருடைய 4 மகன்களும் எப்போதும் சண்டையிட்டு கொண்டே இருந்தாங்க. விவசாயி யோசிச்சாரு. நாம இருக்கும்போதே இவங்க இவ்வளவு வேலை பண்றாங்களே, நாம செத்து போயிட்டா இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க? ஒரு நாள் அவருக்கு ஒரு தீர்வு கிடைச்சது. உடனே விவசாயி தன்னுடைய 4 மகன்களையும் வர சொன்னாரு. ஒரு மரக்கட்டை எடுத்து தன்னுடைய பெரிய மகன் கிட்ட கொடுத்தாரு. மகனே, இந்த மரக்கட்டைய உடைச்சு தருவியாப்பா? இவ்வளவுதான் அப்பா, உடனே செஞ்சிடுறேன். அவர்கிட்ட சொன்னாரு. மரக்கட்டுகளை வேகமாக உடைக்க முற்பட்டாரு. ஆனா அது ரொம்ப கடினமாக இருந்துச்சு. பெரிய மகனால உடைக்கவே முடியல. பிறகு விவசாயி தன்னுடைய 2வது மகன் கிட்ட கொடுத்தாரு. 2வது மகன் மிகவும் வாட்ட சாட்டமான இளைஞனாக இருந்தான். சிரிச்சுக்கிட்டே, அப்பா, என்ன இது? இவ்வளோ சின்ன வேலையா? நான் இத ஒரே கையான உடைச்சிடுதேனே. அட, பாய் பேச்ச விகிட ஓவரா பேசாம உடைச்சு காய்த்த பாப்பு. மகன்களே, சண்டை வேண்டாம்பா. இப்போ உதைச்சு காட்டுறேன் பாரு. 2வது மகன் அந்த கட்டை உடைக்க ரொம்ப நேரம் முயற்சி பண்ணினான். ஆனா அவனால உடைக்கவே முடியல. அடக்கடவுளே, எவ்வளோ முயற்சி பண்ணாலும் உடைக்கவே முடியல. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு கூட அவனால உடைக்க முடியல. விவசாயி தன்னுடைய மத்த 2 பசங்களுக்கு கூட அந்த வேலைய கொடுத்தாரு. ஆனா யாராலுமே உடைக்க முடியல. பின்னர் விவசாயி கட்ட அவிழ்த்தாரு. தன்னுடைய மகன் கிட்ட சுலபமான வேலை தரேன்னு சொல்லி குச்சிகளை தனித்தனியா கொடுத்தாரு. 4 பேரும் தனித்தனியா குச்சிகளை உடைச்சிட்டாங்க. பின்னர் அவருடைய கடைசி மகன் விவசாயியிடம், அப்பா, எனக்கு உண்மை தெரியணும். குச்சியை உடைக்கிறதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ரகசியம் இருக்கா? இதற்கு ஏன் நாம இவ்வளோ நேரம் செலவு செஞ்சோம்? மகன்களே, நீங்க இந்த மரக்கட்டைங்கள மாதிரி ஒற்றுமையா இருந்தீங்கன்னா உங்களை யாராலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா தனித்தனி குச்சிங்க மாதிரி ஒவ்வொருவரும் சண்டை போட்டு தனித்தனியா இருந்தா உங்களை மத்தவங்க சுலபமா வீழ்த்திடுவாங்க. புரியுதா? தந்தையோட பேச்ச கேட்டு 4வரும் அணைத்து கொண்டனர். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என ஒற்றுமையாக இருந்தாங்க. Please subscribe and more learning fun videos.